ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க மட்டும் என்ன, நல்ல பர்சனாலிட்டியா இருக்கீங்க. ஐ லைக் யுவர் மசில்ஸ். மசில் மட்டும்தானா? இல்ல, ஐ லைக் எவ்ரி இன்ச் ஆஃப் யுவர் பாடி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டான்சர். டான்ஸ் நல்லா ஆடுவீங்களா? நீங்க எப்படி பாக்ஸிங்ல விளையாடுவீங்களோ அதே மாதிரி டான்ஸ்ல நானும் என் உடம்ப வச்சு விளையாடுவேன். எங்க ஆடு பார்க்கலாம். சீக்கிரமா கேளுங்க. குட் மார்னிங் மேடம். ஐ அம் கமிங் ஃப்ரம் சன் டிவி. சென்னையில் நடந்த முக்கிய 2 கொலைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்களை ஸ்பெஷல் அப்பாயின்ட்மென்ட் பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்களே. எஸ், தட்ஸ் ரைட். குற்றவாளியை கண்டுபிடிக்க தான் நான் வந்திருக்கேன். தட்ஸ் மை டியூட்டி. இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்காத கொலையாளியை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா மேடம்? டெஃபினெட்லி. மேடம், இதுவரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாதனால தான் உங்களை ஸ்பெஷலா அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. சப்போஸ் உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுங்க, என்ன இவங்களை மாத்திட்டு வேற ஒரு ஸ்பெஷல் ஆபீசரா போட போறாங்க. ஹோல்ட் இட். என்ன பேசுறீங்கன்னு யோசிச்சு பேசுங்க. உண்மையை சொன்னா ஏன் கோச்சிக்கிறீங்க? This is too much. ஷரத், பிரஸ் பீப்பிள் அலோவ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன், கேட்டிங்களா? போங்க போங்க. உங்க பேர் என்ன? என் பேரு இந்திராணி, அவன் பேரு மணிகண்டன். உங்க பொண்ணு எழுதின லெட்டரை ஏசி மோகன்குமார் கேட்டிருக்காரு, நீங்க ஏன் கொடுக்கல? அவர் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லையா? என்ன காரணத்தினால அவர் மேல நம்பிக்கை எல்லாம் போச்சு? லெட்டரை கொடுத்திருந்தா கிழிச்சு போட்டுட்டு அப்புறம் தற்கொலை முடிவு பண்ணிருப்பாங்க. போலீஸ் ஆபீசர் கேட்டா கொடுக்கணும். என்ன இப்படி பொறுப்பெல்லாம் பேசுறீங்க? எங்க அம்மா வயசானவங்கன்னு தெரிஞ்சும் சேலை பிடிச்சி இழுத்து என்ன சித்திரவதை செஞ்சார் தெரியுங்களா? இருந்தாலும் நாங்க பொறுத்துட்டு உயிரோட இருக்கோம் மேடம். அவர் தான் எங்களை வீட்டுல இருந்து அழைச்சிட்டு வந்தாரு. அப்புறம் எப்படி நாங்க அவரை கொண்டு இருக்க முடியும்? இப்படியே நீங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்க, நானே என் பிள்ளைய பசங்க குடிச்சிட்டு செத்து போயிடுவோம். எங்களுக்கு வேற வழியே தெரியல. மேடம், காஃபி. யா, தேங்க்ஸ். Come with me. Come. உட்காரு. மிஸ்டர் ஷரத், மேடம், லாக்அப் ரெடியா இருக்கான்னு பாருங்க. ஓகே மேடம். ஓகே.
மிஸ்டர் சாம்ராஜ், ஏசி மோகன் குமார் பாக்ஸர் அவங்களோட கொலை கேஸோட எல்லா எவிடன்ஸ் ஃபைலையும் எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். சீக்கிரம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்ல? இந்தாங்க மேடம். எல்லா ஃபைல்ஸும் இருக்கா? கொஞ்ச நேரம் யாரையும் உள்ள விடாதீங்க. யூ கேன் கோ. எஸ் மேடம். தேங்க்ஸ். யா. நீ ஏன் இவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சிருக்க? நீ செஞ்சிருக்கிறது மன்னிக்க கூடிய குற்றமா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருப்ப? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், உமா மாதிரி உட்கார்ந்திருக்க. பதில் சொல்லு. என்ன தப்பு? என்ன குற்றம்? உன் கழுத்துல தாலி இல்ல, அத பத்தி தான் கேக்குறேன். ஓ, அதா படுக்கும்போது உறுத்துச்சின்னு கட்டி வச்சேன், மறந்துட்டேன். மேரிட் லைஃப் நல்லா இருக்கா? உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? கனடால இருக்காரு. ஓஹோ, அதனாலதான் இவ்வளவு டல்லா இருக்கியா? சரி, எத்தனை குழந்தைங்க? இப்ப எதுவும் இல்ல. ஏன்? கனடால இருந்து வந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொன்னாரு. ஓகே, சரி. என்ன பத்தி நீ எதுவுமே கேட்கல, நானே சொல்றேன். நான் ஒரு பையனை லவ் பண்ணேன். கல்யாணமும் நடந்தது. ஆனா தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் ஒரு தீவிரவாதின்னு. யா, மனவரையிலேயே அவனை சுட்டு தள்ளிட்டு தாலியை கட்டி எரிஞ்சிட்டேன். யூனோ, கடமைக்கு முன்னாடி எந்த உறவுமே எனக்கு தேவையில்லை. சரி, நீ வருத்தப்படாத. ஓகே, உன் அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் தான். நான் நேத்து தான் வீடு மாத்தினேன், அட்ரஸ் தெரியல. நாளைக்கு கொண்டு வந்து தரேன். சரி, ஓகே. ஓகே, நான் கிளம்புறேன். டிராப் பண்ண சொல்லட்டுமா? இல்ல, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய்க்கிறேன். ஓகே, டேக் கேர். You too. Keep in touch. Bye. வணக்கம் மேடம். வாங்க. ஓகே குரா, இந்தாங்க மேடம். Thank you. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? கூல் ட்ரிங்க்ஸ் ஆர் ஹாட் ட்ரிங்க்ஸ்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. என்னத்தான் ஆயிரக்கணக்கான பேர் டான்ஸ் ஆடினாலும் உங்க டான்ஸ்ல தனி கிக் இருக்கு. அதை ரசிக்கிறதுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. மேடம், நான் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஓபன் பண்றேன். அதுல நீங்க வந்து டான்ஸ் பண்ணீங்கன்னா உங்க ரசிகர்கள்லாம் இங்க வருவாங்க. என் ஹோட்டல் பெருசா டெவலப் ஆகும். நீங்க தேதி கொடுத்தீங்கன்னா ஹோட்டல் ஓபன் பண்ற தேதியை கன்ஃபார்ம் பண்ணிடுவோமா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்போ நான் டான்ஸ் ஆடுற மனநிலையில இல்ல. இப்படி சொன்னா எப்படி மேடம்? கொஞ்சம் மனசு வைங்க. உங்களை நம்பி தானே வந்திருக்கேன். ஆஹா, சாரி சார், என்னால முடியாது. மேடம், அமௌண்ட்டை பத்தி யோசிக்காதீங்க. எவ்வளவு கேட்டாலும் தர்றேன். ப்ளீஸ், இதுக்கு மேல என்ன கம்பல் பண்ண வேண்டாம். போலாம். ஓகே மேடம், நோ ப்ராப்ளம். நீங்க மனசு மாதிரி ஆடலாம் நினைச்சா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இந்தாங்க என்னுடைய விசிட்டிங் கார்டு. வர்றேன் மேடம். வாங்க.